கேஜெட் டாக்கெட்க்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. வணக்கம் நேயர்களே, இது கேஜெட் டாக்கெட். +2 தேர்வு முடிவுகள் வந்தாச்சு. மாணவர்கள் அடுத்து எந்த கல்லூரியில் சேரலாம், என்ன பாடப்பிரிவு எடுக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா காலேஜ் துனியா. இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இலவசமாகவே நமக்கு கிடைக்கிது. இந்த ஆப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றின தகவல்கள், அதாவது அந்த கல்லூரிகளில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளவு ஃபீஸ் வாங்கப்படுது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், இப்படி பல தகவல்கள் இருக்குது. வாங்க இந்த ஆப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஆப். கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல சில பெர்மிஷன்ஸ் கேட்குது. அலோவ் கொடுத்து உள்ளே வந்துடுறேன். இப்போது நமக்கு விருப்பமான கோர்ஸை தேர்வு பண்ண சொல்கிறாங்க. இங்கே அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், இப்படி பல கோர்சஸ் இருக்குது. நான் இங்கே ஒரு உதாரணத்திற்கு இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறேன். இன்ஜினியரிங்லேயே பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஹெச்டி, எம்ஃபில், இப்படி பல கோர்சஸ் இருக்குது. இதில் நான் பிஇ, பிடெக் செலக்ட் பண்ணுறேன். ஃபுல் டைம் செலக்ட் பண்ணுறேன். அதன் பிறகு சைன்அப் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சிட்டிஸ் வாரியாக, மாநிலங்கள் வாரியாக, அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் வாரியாக காலேஜஸை பிரித்து நமக்கு காமிச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு இங்கே நான் சென்னை செலக்ட் பண்ணேன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் ஏதோ ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஐஐடி மெட்ராஸ் பற்றின தகவல்கள் நமக்கு கிடைக்கும். இங்கே ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் இருக்கக்கூடிய மேப், கூகுள் மேப் காமிச்சிருக்காங்க. அப்புறம் கோர்சஸ் அண்ட் ஃபீஸ் செலக்ட் பண்ணும்போது ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ், அதுக்கு உண்டான ஃபீஸ் என்ன, அதாவது இங்கே பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எல்லா கோர்சஸுமே இருக்குது. அதுக்கு உண்டான ஃபீஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நான் பிஇ, பிடெக் செலக்ட் பண்ணால் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணும்போது அதற்குண்டான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இங்கே நியூஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது இது ஐஐடி மெட்ராஸ் பற்றின நியூஸ் இல்லை, பொதுவான நியூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேலரி, அந்த கேம்பஸோட ஃபோட்டோஸ், அங்கே நடக்கிற ஸ்டூடெண்ட் ஈவெண்ட்ஸ், அதோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி, எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டி டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூஸ், அங்கே படித்த மாணவர்கள் அந்த காலேஜை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போது நான் பேக் கொடுத்து மெயின் பேஜுக்கு வந்திருக்கேன். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜஸை பல ஃபேக்டர்ஸின் அடிப்படையில் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது பெஸ்ட்டு ROI, பெஸ்ட்டு பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட், பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ், இப்படி அவங்களா ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களோட காலேஜ் ரேட்டிங்ஸை அவங்க காமிக்கிறாங்க. அடுத்ததாக இதை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ் நேமை இங்கே டைப் பண்ணி அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு நம்ம முன்னாடி ஐஐடி மெட்ராஸ் சென்னை சிட்டி செலக்ட் பண்ணி ஐஐடி மெட்ராஸ் செலக்ட் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் ஒரு காலேஜ் மைண்டில் இருந்தால் அதை இங்கே டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னென்ன நடக்குது, அதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ப்ரொஃபைல் செக்ஷன். இங்கே உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படின்னு தேடக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்னோட சின்ன சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஆப்பில் மேலும் பல வெப்சைட்களில் நீங்கள் காலேஜஸை பற்றி பல டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிற காலேஜுக்கு நேரில் போய் பாருங்கள், அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அதற்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும், எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் நம்ம கேஜெட் டாக்கெட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.